ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கினோவாவில் பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம், கினோவா கீர் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு நான் கினோவா 1 கப் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டுட்டு நல்லா ஓடுற தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. நான் இந்த கப்பில் 1 கப் கினோவா எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் கினோவா எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பிளேட் இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது ஒன்றுத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா கழுவுன கினோவாவில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். 1 கப் கினோவாக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். கினோவா நல்லா ஊறினா தான் நல்லா சீக்கிரமாக வேகும். இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு ஸ்ப்ளிட் உடைச்ச பச்சை பயிரை நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு 1/2 கப் பச்சை பயிருக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். பச்சை பயிறு உடம்புக்கு நல்லது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பொங்கல் அப்படின்னா நீங்கள் சிறுபருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா 1/2 hour ஊற வைக்க போகிறேன். இதை மூடி வச்சு ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா டஸ்ட் எதாவது விழுந்துரும்ல, அதனால். இப்போது 1/2 hour கழித்து நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு ஊறினதை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. கினோவாவையும் நம்ம இது கூட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். கினோவா வேகிறதுக்கும் பச்சை பயிறு வேகிறதுக்கும் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். அது இல்லாமல் ப்ளஸ் 1 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் நல்லா குழஞ்சி வெந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, 1 inch இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கலர் மாறிடுச்சு. நீங்கள் பச்சை மிளகா நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த கினோவாவும் பச்சை பயிரும் வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இது எல்லோ கலரில் இருந்திருக்கலான்னு தோணுச்சுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பச்சை பயிறு சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த பூண்டுலாம் நம்ம முழுசாக போட்டோம்ல, அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஏன்னா இது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க கினோவா நல்லா சாப்பிட்லாம், அதனால் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். மிளகுலாம் பொடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாதிரி முழுசாக போட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் மிளகு பிடிக்காதுன்றவங்க கூட ஃபஸ்ட்டு அந்த மிளகை சாப்பிட சொல்லிவிடுங்க. அப்புறமா நம்ம அந்த கினோவாவும் பருப்பும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பொங்கல். இப்போ அதிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிளகு 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும்.